ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தப்போ சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா சாப்டர் 4 யூனிட் 1 அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அட் த எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு என்னெல்லாம் பண்ண முடியும் பார்த்துக்கோங்க. நோ த பேசிக்ஸ் அண்ட் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அல்காரிதம்ஸ். அதாவது பேசிக்ஸும் அதோட இல்லாமல் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அல்காரிதம்ஸை பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த எஃபிஷியன்சி டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். அல்காரிதத்தில் உள்ள எஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் டைம் அண்டு ஸ்பேஸ், அதாவது டைம்ன்றது ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ, ஸ்பேஸ்ன்றது ஹை சைஸா லோ சைஸ், இந்த இதை வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது டெவலப் அண்ட் அனலைஸ் அல்காரிதம்ஸ் ஃப்ரம் சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங். நம்ம வந்து டெவலப்பும் பண்ண முடியும், அதே மாதிரி அனலைஸும் பண்ண முடியும். எது மூலியமாக பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் மூலியம் இல்லை சார்ட்டிங் மூலியமாக பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லேர்ன் அபவுட் டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் த்ரூ அல்காரிதமிக் அப்ரோச். அதாவது அல்காரிதமிக் அப்ரோச்ன்றது டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு பகுதியானது, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. போன வாட்டி பார்த்தவங்க நான் ஐகார்டில் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. First, introduction to algorithmic strategies. Algorithm strategies na enna solli paathalam. An algorithm is a finite set of instructions to accomplish a particular task. It is a step-by-step procedure for solving a given problem. An algorithm can be implemented in any suitable programming language. அதாவது அல்காரிதம்ன்றது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கோடு தான். அது என்னன்னா ஒரு பர்டிகுலர் டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கறது தான் இந்த அல்காரிதம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதம் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்காரிதம்ஸ் மஸ்ட் ஹாவ் இன்புட் அண்ட் அவுட்புட் அண்ட் ஷுட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் அஸ் definiteness, correctness and effectiveness of the data. Data are maintained and manipulated effectively through data structures. அதாவது அல்காரிதம்ஸில் முக்கியமாக தேவைப்படுறது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட், அது வந்து எதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பாருங்கள். டெஃபினைட்னஸ் கரெக்டாக இருக்க வேண்டியது, அதே மாதிரி கரெக்ட்னஸ் கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி அது கரெக்டாக இருக்கணும். அதோட எஃபெக்டிவ்னஸ், அதாவது ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டேட்டா ஆர் மெயின்டைன்ட் அண்ட் மேனிபுலேட்டட் எஃபெக்டிவ்லி த்ரூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மூலிமா அந்த டேட்டாவை வந்து மெயின்டைனும் பண்ணிக்க முடியும், அதை மாற்றி அமைக்கவும் முடியும். அதுதான் மேனிபுலேஷன்ன்றது சொல்லுவாங்க. Algorithms can be developed to store, manipulate and retrieve data from such data structures. Algorithms எதுக்காண்டி வந்து டெவலப் பண்ணுறோன்னா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கோ, இல்லாட்டா அந்த ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து மாற்றி அமைக்கிறதுக்கோ, இல்லைனா ஸ்டோர் பண்ண இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கோ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம அல்காரிதம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் அரே ஸ்ட்ரக்சர்ஸ், லிஸ்ட், டுப்பிள், டிக்ஷனரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சர்ச்னா என்ன? டு சர்ச் அன் ஐட்டம் இன் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸிங் லீனியர் பைனரி சர்ச். அந்த வந்து பின்னாடி நம்ம லீனியர்னா என்ன, பைனரினா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி படிப்போம். இப்போ வந்து லீனியர் சர்ச், பைனரி சர்ச்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார்ட், டு சார்ட் ஐட்டம்ஸ் இன் அ சர்டைன் ஆர்டர் யூஸிங் த மெத்தட்ஸ் சச் அஸ் பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட். இந்த 3 ஷார்ட்டுமே நம்ம பின்னாடி படிப்போம், அதனால இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்சர்ட், டு இன்சர்ட் அன் ஐட்டம் இன் அ டேட்டா ஸ்ட்ரக்சர், நம்ம உள்ள இன்புட் பண்ணுறது. அப்டேட்னா ஏற்கனவே இருக்கிறத வந்து நம்ம வேல்யூஸை மட்டும் அப்டேட் பண்ணுறது. டெலீட்னா அந்த ஐட்டம் வந்து வெளியே தூக்கி போட்டுறது. இது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா த வே ஆஃப் டிஃபைனிங் அன் அல்காரிதம் இஸ் கால்டு அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. நம்ம அல்காரிதமை டிஃபைன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டிஃபைன் பண்ணுற வேவை தான் வந்து நம்ம வந்து அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சொல்கிறோம். இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபேக்டோரியலை வந்து கால்குலேட் பண்ணுறோம், அதில் வந்து வேல்யூ என்னன்றதை எடுத்துக்கோ. தென் இட் கேன் பி டன் பை டிஃபைனிங் த ஃபங்க்ஷன் டு கால்குலேட் ஃபேக்டோரியல் ஒன்ஸ் ஃப்ரம் த ஐட்ரேஷன் -1. தென் இட் இஸ் கால்ட் ரிகர்சிவ்லி அன்டில் த நம்பர் ஆஃப் ரெக்வயர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ரீச்டு. அதாவது ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எடுக்கும்போது அதை டிஃபைன் பண்ணுற விதத்தை தான் வந்து அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சொல்கிறாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. டூ யூ நோ, ரொம்ப முக்கியமானது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. The word algorithm comes from the name of a Persian author, Abu Jafar Muhammad ibn Musa al-Qawasari. இவர் வந்து 825 AD CEல வந்து பிறந்திருந்தாரு. Who wrote a textbook on mathematics. The word algorithm has come to refer to a method to solve a problem. இவரோட புக்கில் இருந்து தான் அல்காரிதம்ன்ற வேர்டை வந்து ரெஃபர் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். அல்காரிதத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்த்துக்கோங்க. இன்புட், அதாவது 0 ஆர் மோர் குவான்டிட்டிஸ் டு பி சப்ளைடு. இன்புட்டா. அவுட்புட், அட்லீஸ்ட் 1 குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு. அது அவுட்புட்டாக வருது. நம்ம இன்புட்டை கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். ஆனால் அவுட்புட் கண்டிப்பாக ஒன்று வரும். அது சொல்லியிருக்காங்க. ஃபைனைட்னஸ், அதாவது சின்ன நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் எழுதுறது. அல்காரிதம்ஸ் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். இன்ஃபினைட்டாக போய்கிட்டே இருக்கக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க. டெஃபினட்னஸ், ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரேஷன்ஸ் இன்வால்விங் டிவிஷன் பை 0 ஆர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் அன்அக்செப்டபிள். அதாவது பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன்ஸ்னால் நம்ம ஒரு இதை டிஃபைன் பண்ணுறோம்னா அது கரெக்டாக இருக்கணும், தப்பாக இருக்கக்கூடாது. அது சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு நம்பர் 0வால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இன்ஃபினிட்டி வந்துடும். ஆனால் இன்ஃபினிட்டின்றது கம்ப்யூட்டரால் தெரிஞ்சிக்க முடியாது, ஆனால் எரர் வரும். அதனால் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காண்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பரும் எடுக்க முடியாது, இமேஜினரி ரூட்டில் போயிடும். அதனால் அதுவும் அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாததுனால அதுவும் அன்அக்செப்டபிள் அப்படின்றது சொல்லிடுறாங்க. அப்புறம் எஃபெக்டிவ்னஸ், எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபிஷியன்ட்லி. அதாவது எஃபெக்டிவ்னஸ்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதில் எரர் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அதுதான் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்றது சொல்கிறோம். அதே மாதிரி கரெக்ட்னஸும் அதுதான் எரர் ஃப்ரீயாக இருக்கணும். அப்புறம் சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் திரும்பி மாற்றி போட்டுக்கலாம், அதுதான் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட்ன்றது. அன்அம்பிகுவஸ், அதாவது அல்காரிதம் ஷுட் பி கிளியர் அண்ட் அன்அம்பிகுவஸ். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, ஈச் ஆஃப் இட்ஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் தேர் இன்புட் அண்ட் அவுட்புட் ஷுட் பி கிளியர் அண்ட் மஸ்ட் லீட் டு ஒன்லி ஒன் மீனிங். அதாவது அன்அம்பிகுவஸ்னால் எந்த ஸ்டெப் எடுத்தாலுமே இன்புட்டோ அவுட்புட்டோ எது எடுத்தாலுமே அது கிளியராக இருக்கணும், அதோட அவுட்புட்டும் கிளியராக இருக்கணும். அதுதான் அன்அம்பிகுவஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்புறம் ஃபீஸிபிலிட்டி. ஃபீஸிபிலிட்டின்னு என்னன்னா ஷுட் பி ஃபீஸிபிள் வித் த அவைலபிள் ரிசோர்ஸ். அதாவது எல்லாத்தோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, எல்லாத்துக்கூடையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃபீஸிபிலிட்டி அப்படின்றது சொல்லுவோம். போர்ட்டபிள்னா நம்ம எங்கே வேணாலும் அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு independent. Independentனா an algorithm should have step-by-step directions which should have independent of any programming code. இது இண்டிபெண்டண்டாக இருக்கணும், அது எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட்டிங் அண்ட் அல்காரிதம். அல்காரிதமை எப்படி எழுதுறது? an algorithm are generic and not limited to computer alone. ஒரு கம்ப்யூட்டருக்கு மட்டும் எழுத வேண்டியது அது கிடையாது. இட் கேன் பி யூஸ்ட் இன் வேரியஸ் ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. அது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி. அந்த நம்ம தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாமல் பண்ணுறோம். நம்ம அல்காரிதம்ஸ் நம்ம டே டு டே யூசேஜில் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கோம். சப்போஸ் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புறதா இருந்தால் நம்ம பேக்கிங் த புக்ஸ், அதாவது நம்ம புக்ஸ் எடுத்து ஸ்கூல் பேக்கில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஷூ மாட்டுறோம், அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் அல்காரிதம் படி தான் நம்ம செய்கிறோம். நம்ம இப்போ நம்ம பேகுக்குள்ளே புக்கை வைக்கிறோம், புக்குக்குள்ளே பேக்கை வைக்க முடியாதுல்ல, அதுதான் அல்காரிதம்ஸ்ன்றது சொல்லியிருக்காங்க. இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இன்புட், அதுக்கப்புறம் ப்ராசஸ் நடக்குது, அதுக்கப்புறம் அவுட்புட் கிடைக்குது. இப்போ இன்புட்டாக நம்ம புக்ஸை பேக்குள்ளே வைக்கிறோம். அந்த பேக்கில் வச்சு ப்ராசஸ் இது நம்ம ஜிப்பு அதை போடுறோம், அது ப்ராசஸ். அவுட்புட்டை நமக்கு என்ன கிடைக்குது, நம்ம பேக்கை மாட்டிட்டு போடுறதுக்கு உண்டான வழி கிடைக்குது. இது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், கன்சிடர் எக்ஸாம்பிள் ஆஃப் காஃபி ப்ரிப்பரேஷன். காஃபி ப்ரிப்பரேஷன் அப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. டு மேக் காஃபியை நம்ம போடணும்னா நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை பார்த்தீங்கன்னா, நமக்கு தண்ணி தேவை, அதே மாதிரி பால் தேவை, அதுக்கப்புறம் காஃபி பவுடர், அதுக்கப்புறம் சுகர். இந்த 4 ஐட்டம்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி தீஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆர் த இன்புட்ஸ். இந்த 4 இன்க்ரீடியன்ட் தான் இன்புட்ன்றதை சொல்லுவோம். இதுதான் அல்காரிதம். ப்ரிப்பேரிங் அண்ட் கப் ஆஃப் காஃபி இஸ் கால்டு ப்ராசஸ். நம்ம காஃபி போடுறோம் இல்லையா, அந்த காஃபி போடுறத ப்ராசஸ்ன்றாங்க. அதை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறோம் இல்லையா, கொடுத்து குடிக்க சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அவுட்புட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. டிஃபைன் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ஆஃப் அ கிவன் நம்பர் அண்ட் டிஸ்பிளே த ரிசல்ட். நம்ம ஒரு நம்பரை கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். அதை ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ வாங்கணும், அப்புறம் அந்த எக்ஸோட வேல்யூவை திரும்பி அந்த எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணோன்னா அது ஸ்கொயர் கிடச்சிரும். அதாவது எக்ஸ் நம்ம வாங்குறோன்னா அந்த வேல்யூவோட அதே வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் அதோட ஸ்கொயர் தான் அது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பண்ணணும். இந்த ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 இருக்கு இல்லையா, இந்த மூணுமே ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இது ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ராசஸ், இது ஸ்டாப் ஆஃப் த ப்ராசஸ். இதனால நமக்கு
என்ன தெரியுது நம்ம வந்து ஸ்கொயரை வந்து நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு. An algorithm that yields expected output from a valid input is called an algorithmic solution. Algorithmic solution தான் இதுதான் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்காரிதம்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன, டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. Algorithm helps to solve a given problem logically and it can be constructed with the program. அல்காரிதம்ன்றது ஒரு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடுத்துருக்க ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும், லாஜிக்கலாகவும் இருக்கும், ப்ரோக்ராம் மூலியமாகவும் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரோக்ராம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் அல்காரிதம் இன் அன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மட்டும்தான் இன்புட் பண்ண முடியுமே வழிய நம்ம தனியாக எழுதி பார்க்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் அல்காரிதமில் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பண்ண முடியும், தனியாகவும் நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Algorithms can be categorized based on their implementation methods, design techniques. நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட்ஸ் மூலியமாகவும் டிசைன் டெக்னிக்ஸ் மூலியமாகவும் நம்ம கேட்டகரி பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா, algorithms can be implemented by structured or ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். அதாவது நம்ம ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமா இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமா மட்டும்தான் நம்ம வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமே வழிய வேறு எது வழியாகவும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. There is no specific rules for algorithmic writing, but some guidelines should be followed. நம்ம அல்காரிதம் எழுதும் போது நமக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கலாம், ஆனால் வந்து சில ஸ்டெப்ஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ப்ரோக்ராமிங்கில் வந்து அப்படி கிடையாது. அந்த சின்டாக்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராமே ரன் ஆகுமே ஒழிய அதர்வைஸ் அது ரன் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது அல்காரிதம் resembles a pseudocode which can be implemented in any language. அதாவது பார்த்தீங்கன்னா அல்காரிதம் வந்து ஒரு ஜூடோ கோடு, அதாவது ஃபால்ஸ் கோடு அப்படின்றது சொல்லுவோம், அதாவது பொய்யான கோடு. அந்த கோடு வந்து நம்ம வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் இன்புட் பண்ணிக்க முடியும், அது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் டு அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து மோர் ஸ்பெசிஃபிக் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம், நம்ம அல்காரிதம் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Computer resources are limited. Efficiency of an algorithm is defined by the utilization of time and space complexity. நம்ம வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அந்த அல்காரிதம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்த்தோம்னா prior estimates. அதாவது this is a theoretical performance analysis of an algorithm. Efficiency of an algorithm is measured by assuming the external factors. External factors மூலியமாக தான் வந்து இந்த அல்காரிதமோட எஃபிஷியன்சி வந்து மெஷர் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து போஸ்டீரியர் டெஸ்டிங், அதாவது இது ப்ரீயில் நடக்கிறது, இது போஸ்ட்டில் நடக்கிறது. This is called performance measurement. In this analysis, actual statistics like running time and record for the algorithm executions are collected. அதாவது ப்ரீயில் வந்து அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுறோம், போஸ்ட் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ டியூ யூ நோ ரொம்ப முக்கியமானது, அது பார்த்துக்கோங்க. An estimation of time and space complexities of an algorithm for varying input sizes is called algorithmic analysis. Algorithmic analysis னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டைமையும் ஸ்பேஸையும் வந்து எஸ்டிமேட் பண்ணுறது இன்புட்டை பொறுத்து, அதுதான் வந்து அல்காரிதமிக் அனாலிசிஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம், அல்காரிதமோட காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து ஏன்ற ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிறோம், அதில் வந்து என்ன தான் வந்து இன்புட் டேட்டாவோட சைஸு, டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து அல்காரிதம் ஏல வந்து யூஸ் பண்ணும்போது 2 மெயின் ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணுது, டைம் ஃபேக்டர், ஸ்பேஸ் ஃபேக்டர். அது என்ன டைம் ஃபேக்டர்னா என்ன பார்த்தீங்கன்னா, டைம் இஸ் மெஷர்ட் பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆப்ரேஷன்ஸ் லைக் கம்பேரிசன்ஸ் இந்த சார்ட்டிங் அல்காரிதம். அதாவது டைம் ஃபேக்டர்ன்றது நம்ம சார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இதை பொறுத்து வந்து டைம் மாறும். அதே ஸ்பேஸ் ஃபேக்டர்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் இஸ் மெஷர்ட் பை மேக்ஸிமம் மெமரி ஸ்பேஸ் ரெக்கார்ட் பை த அல்காரிதம். நம்ம எழுதிருக்க அல்காரிதமுக்கு ஸ்பேஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அதை தான் வந்து ஸ்பேஸ் ஃபேக்டர் அப்படின்றது சொல்கிறோம். இப்போ டைமும் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் எஃப்எஃப்என் எடுக்கும்போது நமக்கு வந்து யூஸ் த ரன்னிங் டைம் ஆர் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ரெக்கார்டு ஃபார் த அல்காரிதம். இப்போ வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டைம் காம்ப்ளெக்சிட்டினா the time complexity of an algorithm is given by the number of steps taken in the algorithm to complete the process. Time complexity-ன்றது அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு உண்டான டைம் எடுக்கிறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டின்றது சொல்கிறாங்க. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்னென்னா,
இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ப்ரோக்ராமோ அல்ல அல்காரிதமோ வந்து எடுக்கிற ஸ்பேஸை தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு பார்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, is defined as the total space required to store certain data and variables for an algorithm. For example, same variables and கான்ஸ்டன்ஸ் யூஸ்ட் இன் அன் அல்காரிதம். அதாவது நம்ம வந்து என்னன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பார்ட்டுன்னு இருக்கும்போது அதில் வந்து ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து செர்டைன் டேட்டா வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த வேரியபிள்ஸ் எடுத்துக்கிற ஸ்பேஸை தான் வந்து ஃபிக்ஸ்டு பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் வேரியபிள் பார்ட்டாக இருக்கும்போது நம்ம வேரியபிள்ஸ் எடுக்கிற ஸ்பேஸை வந்து நம்ம வந்து வேரியபிள் பார்ட்டில் விடுவோம். ஆனால் வந்து ஃபிக்ஸ்டு பார்ட்டுன்ற போது வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸோட சேர்த்து வச்ச ஸ்பேஸை வந்து நம்ம எடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்புறம் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம். அல்காரிதத்தோட எஃபிஷியன்சி அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட் தட் should be utilized efficiently. The efficiency of an algorithm is defined as the number of computational resources used by an algorithm. அதாவது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் வந்து ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், எஃபிஷியண்ட்டாக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த எஃபிஷியன்சி வந்து அல்காரிதமில் எப்படி டிஃபைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்யூட்டேஷனல் ரிசோர்ஸஸ் வந்து எவ்வளோ கம்மியாக எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அல்காரிதமோட எஃபிஷியன்சி கூடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அல்காரிதம் மஸ்ட் பி அனலைஸ்டு டு டிட்டர்மைன் இட்ஸ் ரிசோர்ஸ் யூசேஜ். The efficiency of an algorithm can be measured based on the usage of different resources. நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ரிசோர்ஸ் எடுக்கணுமோ, ஒரே ரிசோர்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ரிசோர்ஸஸ் எடுக்கணுமோ, அதுவும் கம்மியான இதில் எடுக்கிறதா இருந்தால் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் algorithm, we wish to maximize resource usage. The important resources such as டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி cannot be compared directly. நம்ம வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அதை வந்து மேக்ஸிமம் இல்லாமல் மினிமைஸ் ரிசோர்ஸஸில் வந்து மேக்ஸிமஸில் வந்து போயிடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி மினிமைஸ் ரிசோர்ஸஸ் யூசேஜ். நம்ம வந்து ரிசோர்ஸ் யூசேஜை கம்மி பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும். அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் ரிசோர்ஸ் யூசேஜ் எடுத்தோம்னா மினிமம் எஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி should considered for the algorithmic efficiency. Algorithmic efficiency இருக்க வேண்டியதுன்னா நம்ம கண்டிப்பாக அதை குறைச்சி தான் ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா, மெத்தட் ஃபார் டிட்டர்மைனிங் எஃபிஷியன்சி. நம்ம எஃபிஷியன்சியை வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, எந்த மெத்தட் மூலிமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. த எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு எஃபிஷியன்ட்லி இட் யூசஸ் டைம் அண்ட் மெமரி ஸ்பேஸ். அதை எப்படி டைம் அண்ட் மெமரி ஸ்பேஸை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணுதோ அதை பொறுத்து வந்து மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா, the time efficiency of an algorithm is measured by different factors. நம்ம different factorsல வந்து மெஷர் பண்ண முடியும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரைட் அ ப்ரோக்ராம் ஃபார் டிஃபைன்ட் algorithm, execute it by using any programming language and measure the total time it takes to run. The execution time that you measure in case would depend on a number of factors such as. இது வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் த மெஷினோட ஸ்பீடை பொறுத்து இருக்கும். அப்படி இல்லைன்னா கம்பைலர் அண்ட் அதர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டூல்ஸ் அதை பொறுத்து இருக்கலாம். இல்லைன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஸ்பீடை பொறுத்து இருக்கலாம். அடுத்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்கலாம். இல்லாட்டி வால்யூம் ஆர் டேட்டா ரெக்கார்டு, அதாவது நம்ம அதோட ஸ்பேஸை பொறுத்து இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. However, to determine how efficient the algorithm solves a given problem, you would like to determine how the execution time is affected by the nature. நம்ம நேச்சரை பொறுத்து தான் வந்து அது வந்து டைம் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது இல்லை அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியும் அல்காரிதம்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Therefore, we need to develop fundamental laws that define the efficiency of the program in terms of the nature of underlying அல்காரிதம் மூலியமாக தான் அது வந்து இதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வே ஆஃப் டிஃபைனிங் அல்காரிதம் இஸ் கால்டு அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. நம்ம மேலே படிச்சது தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க, இது சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப். ட்ரேட் ஆஃப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, ஸ்பேஸ் டைம் ஆர் டைம் மெமரி ட்ரேட் ஆஃப் அப்படின்னா இட்ஸ் a way of solving in less time by using more storage space or by solving a given algorithm in very little space by spending more time. அதாவது ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஸ் டைம் எடுத்துகிட்டு மோர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுத்து நம்ம பண்ணுற ப்ரோக்ராமாக இருக்கலாம். இல்லாட்ட வந்து லிட்டில் ஸ்பேஸ் எடுத்து மோர் டைம் எடுத்து பண்ணுற ப்ரோக்ராமாக இருந்துச்சு, அதை வந்து டைம் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் அப்படின்றத சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா, டு சால்வ் அ கிவன் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் different algorithms may be used. Some of these algorithms may be extremely time efficient and others extremely space efficient.
இதில் வந்து சில இது எப்போவுமே வந்து டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், இல்லை சில இது வந்து ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆனால் ரெண்டு இடத்துலையுமே ரெண்டுமே டைம் அண்ட் ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதுதான் வந்து ட்ரேட் ஆஃப்ன்றது சொல்லுவாங்க. டைம் அண்ட் ஸ்பேஸ் ட்ரேட் ஆஃப் ரெஃபர்ஸ் டு அ சிச்சுவேஷன் வேர் யூ கேன் reduce the memory at the cost of slower program execution or reduce the டைம் அட் த காஸ்ட் ஆஃப் இன்க்ரீஸ் மெமரி யூசேஜ். பார்த்தீங்களா, இங்கே ஆர் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அண்ட் யூஸ் பண்ணலை. இதனால தான் வந்து இதில் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுதான் ட்ரேட் ஆஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் அல்காரிதம் டு சால்வ் அ கிவன் ப்ராப்ளம் இஸ் ஒன் தட் ரெக்வயர்ஸ் லெஸ் ஸ்பேஸ் அண்ட் மெமரி அண்ட் டேக்ஸ் லெஸ் டைம் டு எக்ஸிக்யூட் இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஜென்ரேட் அவுட்புட். அதாவது பெஸ்ட் அல்காரிதம்னா என்ன நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் ஸ்பேஸும் எடுக்கணும், லெஸ் டைமும் எடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த ப்ரோக்ராம் ஒரு பெஸ்ட் அல்காரிதம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ். அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ்னால் ஒரு அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் ஒரு மீனிங்ஃபுல் லாங்குவேஜ். அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பேசுகிறது தான் வந்து அசிம்டோட்டிக் நோட்டேஷன்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். The following three asymptotic notations are mostly used to represent time and complexity of algorithms. இது ரெண்டும் தான் டிஃபைன் பண்ணுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் ஓ, பிக் ஒமேகா, அடுத்து பிக் டீட்டான்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, பிக் ஓன்றது எப்போவுமே அது வந்து எப்போவுமே ஒஸ்ட் கேஸாக தான் இருக்கும். அதாவது நம்ம டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் வந்து பிக் ஒமேகான்றது என்ன பார்த்தீங்கன்னா, பிக் ஓவோட ரிவர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இது எப்போவுமே பெஸ்ட் கேஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம். அதாவது லெஸ் டைம் லெஸ் ஸ்பேஸ் எடுக்கிறதுனால இது வந்து மோர் எஃபிஷியண்ட்டாக அப்படின்றது சொல்லுவோம். ஆனால் பிக் டீட்டான்றது நம்ம ட்ரேட் ஆஃபில் படித்தோம் இல்லையா, ஸ்பேஸ் டைம் ட்ரேட் ஆஃப், அது அந்த இதில் பண்ணுற மாதிரி ஒரு இந்த இது எடுத்துக்கிட்டோம்னா, டீட்டாவில் எடுக்கும்போது நமக்கு வந்து டைம் வந்து கூடுச்சுன்னா ஸ்பேஸ் கம்மியாயிடும், அதே மாதிரி ஸ்பேஸ் கம்மியாச்சுன்னா டைம் கூடிடும். இதுதான் வந்து இந்த கேஸ். இது 3 தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அடுத்து அந்த பெஸ்ட்டு ஒஸ்ட்டு ஆவரேஜ் கேஸ். இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் வந்து இதை வந்து சும்மா அப்படி சொல்லிடுறேன். இந்த 3த்தையும் வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் த எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் இந்த மேக்ஸிமில் இந்த எலமெண்ட்டை வந்து ஃபவுண்ட் பண்ணேன்னா, கண்டுபிடிக்கலன்னா, நம்பர் ஆஃப் கம்பேரிசனுக்கு என்னன்னு வச்சுருந்தோம். தேர்ஃபோர் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கம்பேரிசன் வந்து n+1/2 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதனால O/n. அப்போ இது பெஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸில் வந்து எஃபிஷியன்சி நடக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒழிய வேறு ஒன்றும் பெருசாக இதில் இல்லை. பெஸ்ட் கேஸ்னால் வந்து பிக் ஒமேகா, ஒஸ்ட் கேஸ்னால் பிக் ஓ, அதே மாதிரி பிக் டீட்டாவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆவரேஜ் கேஸு. இப்போ வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பிக் ஓவாக இருந்தால் ஒஸ்ட் கேஸுன்றதும், அதாவது நம்ம வந்து இதை வந்து ஹையர் ஸ்பேஸ் ஹையர் டைம் எடுக்கிறது, அது வந்து ஒஸ்ட் கேஸ்ன்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி பெஸ்ட் கேஸ்னால் லோ ஸ்பேஸ் லோ டைம், அதுதான் வந்து பெஸ்ட் கேஸ். அதே மாதிரி ஆவரேஜ் கேஸாக இருந்துச்சுன்னா ஹை ஸ்பேஸ் லோ டைம், இல்லை அப்புறம் லோ ஸ்பேஸ் ஹை டைம் அப்படி எடுத்துச்சுன்னா வந்து பிக் டீட்டாவாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அல்காரிதமிக் ஃபார் சர்ச்சிங் டெக்னிக்ஸ். இதெல்லாம் வந்து அடுத்த நான் வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதாக லைக் பண்ணுங்கள், மறக்காம தம்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.